இப்போ இந்த சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த nth டெரிவேட்டிவ் ஆஃப் 2x + 1 2x - 1 2x + 3 ஓகேவா. இதோடைய nth டெரிவேட்டிவ் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு இப்போ ஃபார்முலா கான்செப்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம இதை போட்டுடலாம். கரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி. இது ஆனால் எப்படி இருக்குது, ஒரு இதுக்கான டெரிவேட்டிவ் என்னன்னு நம்மளே ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, let y = அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஈக்குவேஷன் இல்லை, சாரி, இந்த சம்மை அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். ஈக்குவேஷன் நம்ம இதை சொல்ல முடியாது, ஓகேவா. இப்படி எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதுக்கு நான் வேரியபிள்ஸ் a + b அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். லெட் இந்த டேர்ம் இருக்குல்ல 2x + 1 divided by 2x - 1 2x + 3 = இதை இங்கே ரெண்டு ஃபேக்டர் இருக்கா, ரெண்டு ஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னா ஏபின்னு ரெண்டு எடுத்துப்பேன். சப்போஸ் இங்கே 3ன்னு இன்னொரு ஃபேக்டர் வருது அப்படின்னா a + b + cன்னு சொல்லி எடுத்துப்போம், ஓகேவா. இப்போ ரெண்டு இருக்கிறதுனால a டிவைடட் பை இதோட ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்னது 2x - 1 ப்ளஸ் போட்டுட்டு b போட்டு இதோட செகண்ட் ஃபேக்டர் என்னது 2x + 3. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டினா லெட் yன்னு சொல்லி எடுத்து எழுதிப்போம். இது வந்துட்டு நம்ம இந்த ஆர்ஹெச்எஸில் இருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிட்டு a + டிவைடட் பை ஃபேக்டர் b + டிவைடட் பை ஃபேக்டர்னு சொல்லி போட்டுப்பேன். இப்போ ரெண்டு பக்கமும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா சேம் டினாமினேட்டர் டேர்ம் சேமாக இருந்தால் தானே வந்துட்டு நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்போது 2x + 1 டிவைடட் பை 2x - 1 2x + 3 = a × 2x + 3 plus b × 2x - 1 divided by 2x - 1 × 2x + 3ன்னு இருக்கும், ஓகேவா. இந்த டினாமினேட்டர் டேர்மும் இந்த டினாமினேட்டர் டேர்மும் கேன்சல் ஆகிடும். இப்போ இது ரெண்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். 2x + 1 = a × 2x + 3யும் ப்ளஸ் b × 2x - 1ம் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். இப்போது நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஏபி வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே என்ன இருக்குங்க, 2x + 3ன்னு இருக்குங்களா, இது நான் = 0ன்னு கொடுக்குறேன். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், +3 = இந்த சைட் போச்சுன்னா -3. x = எனக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ மல்டிபிள் இருக்கிற இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷனாக மாறும். அப்போது புட் x = -3/2ன்னு போடுறோம். ஏன்னா அப்போ தான் இந்த டேர்ம் 0 ஆகிட்டு இந்த டேர்ம் வந்துட்டு எனக்கு பியோட வேல்யூ என்னன்னு சொல்லி கிடைக்கும், ஓகேவா. அப்போது புட் x = -3/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா ரெண்டு சைடுமே எல்ஹெச்எஸும் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஆர்ஹெச்எஸும் சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணனா 2 × -3/2 + 1 = a × 2 × -3/2 + 3. ஒன்றுமே பண்ணல, எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூ மட்டும்தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ப்ளஸ் b × 2 × -3/2 - 1. இப்போது இந்த 2 கேன்சல் பண்ண முடியாது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு தான் கேன்சல் பண்ணலாம். அப்படி பண்ணணுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 × 1 = 2. அப்போது 2 × -3 + 2 divided by 2ன்னு கிடைக்கும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். a × இந்த 2 கேன்சல் ஆகிடும், இந்த 2 கேன்சல் ஆகிடும். -3 + 3 ப்ளஸ் b × -3 - 1ன்னு கிடைக்கும். -3 + 2 வந்து எனக்கு கிடைக்கும் நமக்கு -1 = +3 - 3 0 ஆகிடுமா. b × -4ன்னு கிடைக்குமா, சாரி 2x + 1 தானே. அப்போது இந்த 2 கேன்சல் ஆகிடும். சாரி, இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. இந்த 2 கேன்சல் ஆகிட்டு -3 + 1ன்னு கிடைக்கும். -3 + 1 வேறு சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடுவேன். அப்போ பெரிய நம்பர் சைன் என்னது -3. அப்போது -2ன்னு நமக்கு கிடைக்கும். இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். 1 2s are 2, 2 2s are 4, ஓகேவா. அப்போது 1 divided by 2 தான் யாரோட வேல்யூ, பியோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதனால நான் என்ன பண்ணுறேன், புட் x =
இப்போ நம்ம 3/2 எடுத்துக்கிட்டோம்ல அந்த மாதிரி இதுக்கு எக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும்தான் ஏதோ ஒரு வேல்யூ நமக்கு 0வாக வரும். -1 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் போச்சுன்னா +1, மல்டிபிள் இருக்கிற 2 இந்த சைட் போச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். அப்போ புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னது 1/2 + 1, ஏவோட வேல்யூ என்னது 2 இன்ட்டு 1/2 + 3 ப்ளஸ் பி இன்ட்டு 2 இன்ட்டு 1/2 - 1. ஓகேவா? இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும், இந்த 2 கேன்சல் ஆகிடும், இந்த 2 கேன்சல் ஆகிடும். 1 + 1 என்னது 2, a இன்ட்டு 1 + 3 ப்ளஸ் b இன்ட்டு 1 - 1 கிடைக்கும். 1 - 1 என்னது 0. அப்போது 2 ஈக்குவல் டு 1 + 3 என்ன வரும் 4a. அப்போது எனக்கு a தான் வேணும். மல்டிபிள் இருக்கிற இந்த சைட் போச்சுன்னா டிவிஷனாக மாறும். 1 2 2, 2 2s 4. அப்போ ஏவோட வேல்யூ என்னங்க வரும் 1/2ன்னு சொல்லி வரும். ஓகேவா? இப்போ ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? இந்த ஈக்குவேஷனில் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணோன்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னு சொல்லி பார்க்கலாம். என்னது ஈக்குவேஷன்? 2x + 1 = a × 2x + 3 ப்ளஸ் b × 2x - 1. ஓகேவா? ஏவோட வேல்யூ என்னது 1/2, பியோடது 1/2. சப்ஸ்டியூட் பண்ணலாமாங்க? அப்போது எனக்கு என்ன கிடைக்கும்? y = எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்குல்ல இந்த 2x + 1 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது எனக்கு என்ன இருக்கும் 2x + 1 / 2x - 1 × 2x + 3 = a / 2x - 1 ப்ளஸ் b / 2x + 3ல் நான் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணனா எனக்கு என்னங்க கிடைக்கும்? இது நான் என்னென்னு எடுத்துக்கலாம்? yன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? அப்போ y = ஏவோட வேல்யூ 1/2 × 2x - 1 ப்ளஸ் 1/2 × 2x + 3ன்னு கிடைக்குங்களா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? ax + b ஃபார்மேட்டில் இருக்கா? ax + b ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போது nth டெரிவேட்டிவ் ஆஃப் 1/ax + b நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தோம் இல்லைங்க. 1/ax + b யோட nth டெரிவேட்டிவ் ஃபார்முலா என்னங்க? -1 the whole power n n factorial a power n divided by ax + b the whole power n + 1. ஓகேவா? இதில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். புரியுதுங்களா? அப்போ இங்கே இருக்கிற 1/2 அப்படியே இருக்கட்டுங்க. -1 தான். -1 the whole power n. n ஃபேக்டோரியல்னா இதோடைய பவர் என்ன வருது 1ன்னு வருது. கரெக்டா? அப்போ n ஃபேக்டோரியல் a பவர் n. ஏவோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது நமக்கு? ரெண்டுத்துலேயுமே 2ன்னு தான் இருக்குது. அப்போது 2 பவர் n டிவைடட் பை என்ன போடலாம்? 2x - 1 the whole power என்னோட வேல்யூ வந்து மென்ஷன் ஆகிருக்குல்ல. அப்போ n + 1ன்னே தான் எடுத்துக்க போகிறேன். ப்ளஸ் 1/2 -1 the whole power n n factorial 2 power n divided by 2x + 3 the whole power n + 1ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2 மேலே போச்சுன்னா என்னவா மாறும்? -2 பவர் -1ஆக மாறுமா? அப்போ -1 power n n factorial 2 power n dot 2 power -1ன்னு எடுக்கலாமாங்க? டிவைடட் பை 2x -1 the whole power n + 1 ப்ளஸ் இந்த 2வையும் மேலே கொண்டு போகிறேன். டினாமினேட்டரில் இருக்கிற ஒரு மேலே போனார்னா பவர் மைனஸாக மாறும். அப்போ -1 the whole power n n factorial 2 power n dot 2 power -1 divided by 2x + 3 the whole power n + 1. ஓகேவா? இப்போது இந்த 2 பவர் -1னையும் பேஸ் காமனாக இருந்தால் பவர்ஸ் ஆட் பண்ணுவோமா? a பவர் n இன்ட்டு a பவர் mனா நம்ம என்ன சொல்லுவோம்? a பவர் m + nன்னு எழுதுவோமா? அந்த ஃபார்முலேட்டுக்கு இதை மாற்றுறேன்.
அப்போ -1 the whole power n factorial 2 power n minus 1 divided by 2x plus -1 the whole power n plus 1 plus -1 the whole power 1 n factorial 2 power n minus 1 divided by 2x plus 3 the whole power n plus 1 எழுதலாங்க. புரியுதாங்க? இப்போ இதில் காமன் டேர்ம் என்னென்னங்க இருக்கு? -1 the whole power n factorial 2 power n minus 1 ரெண்டு டேர்ம்லையுமே காமனாக இருக்குது. அப்போ அதை மட்டும் வெளில எடுத்துடலாமா? -1 the whole power n factorial 2 power n minus 1 வெளில எடுத்துட்டோன்னா 1 divided by 2x minus 1 the whole power n plus 1 இருக்கும். நடுவில் ப்ளஸ் 1 divided by 2x plus 3 the whole power n plus 1ன்னு சொல்லிட்டு another term இருக்குங்க. இதுதான் இந்த 2x plus 1 divided by 2x minus 1 2x plus 3 உடைய nth டெரிவேட்டிவ். இவ்வளோ ஸ்டெப்பை போட்டு தான் நம்ம ஒரு 1 மார்க் எடுக்க போகிறோம். புரியுதாங்க? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். அப்போது nth டெரிவேட்டிவ் ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் 1 divided by 2x minus 1 2x plus 3 ஓட nth டெரிவேட்டிவ் என்னங்க? -1 the whole power n factorial 2 power n minus 1 into 1 by 2x plus minus 1 the whole power n plus 1 plus 1 by 2x plus 3 power n plus 1. புரியுதுங்களா?